தங்க விலை கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா தாண்டி போயிருச்சு. இப்படி இருந்தா நம்ம எப்படி வாங்குறது? இதெல்லாம் தங்கம் கிடையாது. இதெல்லாம் 300 ரூபா கவரிங்கு. சும்மா ஒரு கெத்துக்காக போட்டிருக்கோம். மிடில் கிளாஸும் வாங்க முடியாது, லோ கிளாஸும் வாங்க முடியாது. இருக்கிறவங்க வாங்கலாம். தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தோணும். மொய் வைக்கணும் கூட காசை தான் வைக்க முடியாது, நகை வாங்கி. நானே தெரு கோடியில் நிற்கிறேன். ஒரு சவரம் கூட எங்களால் வாங்க முடியாது. இப்போ ஒரு கல்யாணம் காட்சினா கவரிங் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா ஒரு பொண்ணை? முடியாதுல்ல. சும்மா நாங்கள் நகை கடை விளம்பரம் இருக்குல்ல, அதை போய் பார்த்துட்டு அது பக்கத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஏன்னா இந்த வரதட்சணை குடும்பம் வந்து இன்னும் அதிகமாகும். தங்க விலை கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா தாண்டி போயிருச்சு. ஒரு சவரன் தங்கம் எப்படி பாக்குறீங்க? மிடில் கிளாஸும் வாங்க முடியாது, லோ கிளாஸும் வாங்க முடியாது. இருக்கிறவங்க வாங்கலாம். இதுல யார் மெயினா பாதிக்கப்படுவா? இப்போ 1 லட்சம் தாண்டி போயிருச்சு. மிடில் கிளாஸ் தான் பாதிக்கிறாங்க. மிடில் கிளாஸ் தான். இல்லாதவங்க அவங்க இஷ்டத்துக்கு இருந்துக்குவாங்க, இருக்கிறவங்க இருக்குதுன்னு இருந்துக்குவாங்க. மிடில் கிளாஸ் தான் அடிக்கடி வாங்குறோம் கோல்டு. அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நகையை குறைக்கணும்னு சொல்றீங்களா? இப்படி விலையை குறைக்கணும். குறைச்சா தான் நல்லா இல்லாதவங்களும் வாங்க முடியும். இருக்கவங்க கல்யாணம் வைக்கிறாங்க, 1 கிராம் கூட இல்லாமல் எப்படி கல்யாணம் வைப்பாங்க? அந்த இப்படி இருந்தா நம்ம எப்படி வாங்குறது? ரொம்ப கஷ்டம் தானே. அதுவும் மிடில் கிளாஸ் இருந்தானா, நாளைக்கு எனக்கே ஒரு பொண்ணு இருக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு ஒரு இதாக இருக்குது. எப்படி கட்ட போறீங்க? 1 லட்சம் வந்துருச்சு இன்னைக்கு. ஆமாம், என்ன பண்ணுறது? வரும், கடவுள் வந்து இது கொடுப்பாரு, அப்போ பார்ப்போம். வரப்போற குறைஞ்சா நல்லா இருக்கும். குறைய மாட்டேங்குது, அதிகரிச்சு தானே போகுது. இப்போ ஒரே வருஷத்துல 50,000 ஏறிடுச்சு. இது குறையலாம் இல்லைங்க சார், கொஞ்சம் திடீர்னு எப்பயாவது ஒரு வாட்டி குறையலாம், அப்போ வாங்கிக்க வேண்டியது. இல்லைன்னா பார்ப்போம், இருக்கிற வச்சு அட்ஜஸ்ட் பண்ண. எப்படி ஒரு பெண்ணை கட்டிக்கு வந்தா? இப்போ நீங்களாம் ஒரு பெண்ணை கட்டி கொடுத்துருப்பீங்க, இப்போ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க? அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சு. அப்போ வந்து ஓரளவுக்கு விலையும் கம்மியாகிடுச்சு நம்ம கையிலையும். இப்போ மணி டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, நமக்கு ஏஜ் ஆகுது. அப்போ நம்ம இருக்கும்போது ஏதாவது பிள்ளைகளுக்கு செஞ்சிடணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் செஞ்சுட்டீங்க, ஓகே. இப்போ உள்ள தாய்மார்கள்லாம் கஷ்டப்படுவாங்க. கஷ்டம்தான். அதனால் நகை விலை குறையணும். தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தோணும். ஐயோ, ஏன் அந்த ஏன்னு கேட்டால், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தங்கச்சிக்கிட்ட ஒரு 15 சவரம் வாங்கி வச்ச ஒரு சூழ்நிலை மூக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ அவங்க அன்னைக்கு என்கிட்ட நகை கொடுக்க சொல்ல 40,000 ரூபாய் ஒரு சவரம், இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய். அப்பா, முழுகி போன நகையை நான் திருப்பி கொடுப்பேனா இல்லை இருப்பேனான்னு எனக்கே தெரியல. ஆனால் என் பொருளை எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. எந்த நம்பிக்கையில் போய் நாங்களாம் நகை வாங்க முடியும்? வாங்கன்ற நம்பிக்கை மனசுக்கு வருமா? இந்த வியாபாரம் பண்ணி 1 லட்ச ரூபா கொடுத்து நகை வாங்கி எப்படி நாங்கள் போட முடியும்? பச்சை நகையே திருப்பி எப்போ கொடுக்க போறீங்கன்னு தெரியல. அந்த நகை போய் கேட்டால் வட்டிக்கு மேலே, அந்த இன்னைக்கு என்ன விலை விற்கிதோ அந்த விலைக்கு அவங்க வட்டி போடுறாங்க. பச்சை நகையும் திருப்ப முடியல, புதுசாகவும் வாங்க முடியல. இந்த நகைக்கு காரணம் யார்? ஏன் இவ்வளோ விலை ஏறுது? வாங்க முடியாது. ஒரு முடியாது. யாருன்னா மொய் வைக்கணும் கூட காசை தான் வைக்க முடியாது, நகை வாங்கி முடியாது. அவ்வளோ இல்லை, எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வருமானம் இல்லை எங்களுக்கெல்லாம். இவங்களாம் ஆட்டோ ஓட்டணும் தான் இல்லாமல் என்ன பண்ணுறோம்? எதிர்பார்த்தீங்களா 1 லட்சம் போகணும்? எதிர்பார்த்தீங்களா? 5 கூட பார்க்கல. பார்க்கவே இல்லை. நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. திடீர்னு இவ்வளோ விலை ஏறவும் ஒன்றுமே வாங்க முடியல. குழந்தைக்கு எதுனா எமர்ஜென்சி எதுவுமே, அதை வச்சு கூட படிப்பு செலவு கூட நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எதுவுமே வாங்க கடையாண்ட போய் நிற்க கூட எங்களால் முடியாது. இப்போதைக்கு அந்த நிலைமையில இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கீங்க, இப்போ இது வளர்ந்து வர காலத்தில் நகை எத்தனை லட்சம் போகணும் தெரியாது. அதுதான் ஒன்றுமே பண்ண முடியாது. நகை இப்போதைக்கு எதுவுமே வாங்க முடியாது. அவளுக்கு படிப்புக்கு தான் இப்போதைக்கு எங்களால் செய்ய முடியும், தவிர நகை அவ்வளோ சம்பாரிச்சு அவ்வளோ வாங்கினாதான் எங்களால் முடியாது. இப்போதைக்கு எதுவுமே அவ்வளோ விலை ஏறி போயிருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு சவரம் போயிடுச்சுன்னா, நான் ஒரு பொண்ணு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு பழக்கம் வந்து 100 பவுன் போட்டு கட்டி கொடுக்குற பழக்கம் எங்களுது. 1 கோடி. இன்னைக்கு நானே தெரு கோடியில் நிற்கிறேன். ஒரு சவரம் கூட எங்களால் வாங்க முடியாது. பொண்ணை யாருன்னா லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு விட்டுருப்பா அப்படின்னு சொல்கிற நிலமையில தான் இருக்குது. நகையெல்லாம் வாங்க முடியாது. இதெல்லாம் தங்கம் கிடையாது. இதெல்லாம் 300 ரூபா கவரிங்கு. சும்மா ஒரு கெத்துக்காக போட்டிருக்கோம். இதெல்லாம் தங்கம் கிடையாது, 300 ரூபா தான், கவரிங் தான். தங்கம் போட்டு போனால் யாருன்னா அறுத்துட்டு போயிடுவாங்கன்றனாலையும் வாங்குறது இல்லை, வாங்குற அளவுக்கு வசதியும் இல்லை. 1 லட்சத்துக்கு வாங்குற அளவுக்கு சம்பாத்தியமும் கிடையாதுப்பா. சாதாரண மக்கள் நாங்கள், சாதாரணமாக கடை வச்சிட்டு இருக்கிறவங்க நாங்கள் எங்கேருந்து 1 லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியும்? வாங்க முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? அடுத்த தலைமுறை பொண்ணுங்களே பற்றக்கூடாது. ஆம்பளை அது நீங்கள் முடிவு பண்ண முடியாதுல்ல, அது கடவுள் கொடுத்த வரம் தான். கடவுள் கொடுத்தாலுமே நம்ம நகை விலை இப்படி ஏறிக்கிட்டு போச்சுன்னா கடவுள்கிட்ட பேசி ஸ்டாப் பண்ணிட வேண்டியதுதான். பொம்பளை பிள்ளைங்களே பெற்றக்கூடாது, வரதட்சணையே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு. ஆம்பளைல என்ன சன்னியாசியா போகிறதா? அப்படி
அது வந்து சன்னியாசம் தான் போகிற நிலமை வருது. இப்போ எந்த பையன் வந்து லவ் பண்ணோடனே கல்யாணம் பண்ணிக்கிறான், ஆனால் அடுத்து என்ன செய்கிறான், போய் நகை கொண்டு வாங்க அது கொண்டு வாங்கன்னு கேட்குறானுங்கல்ல. எப்படி பொண்ணுங்க கொண்டு வருவாங்க? அப்பா அம்மா அவங்க என்ன ஆகிடும்? கோயம்புத்தூரில் என்ன நடந்துச்சு, வரதட்சணை கொடுமைனால எவ்வளோ பெரிய ஒரு இது நடந்தது, அது மாதிரி எல்லா வீட்லேயும் நடந்துட்டு இருக்கு. ஆண்களுக்கு பெண்கள் தேவைன்னா நகையை போட்டு கல்யாணம் பண்ண போங்க. நீங்களே வந்து நகையை போட்டு நீங்களே கல்யாணம் பண்ண போங்க. எங்களெல்லாம் பொண்ணு பெற்று வச்சுக்கலாம் கல்யாணம் பண்ண முடியாது, நகை கொடுக்க முடியாது. ஆண்களை மிரட்டுற மாதிரி தெரியலையா? மிரட்டுற மாதிரிலாம் இல்லை. அதுக்கு நீங்கள் ஆண்கள் வந்து யார் நகை விலை ஏற்றுறாங்களோ அவங்கக்கிட்ட பேசி நகை விலையை கம்மி பண்ண சொல்லுங்கள். அப்போ பெண்கள் வந்து கொடுக்கறதுக்கு விருப்பப்படுவாங்க. 2 பொண்ணு இருக்காங்கன்னா அது ரொம்ப டஃப்பாக இருக்குது எங்களுக்கு. எதிர்பார்த்தீங்களா 1 லட்சம் போகணும்? இல்லை, எதிர்பார்க்கல. ஆனால் இனிமேல் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னும் ஜாஸ்தி ஆகுமோன்னு. ஒரு பவுனு போடுற இடத்துல இனிமேல் 1 கிராம் அந்த மாதிரி தான் கிராம் கணக்கில் தான் போடுற மாதிரி இருக்கு. போடுற மாதிரி. இல்லாதவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டம் தான். பொண்ணு வச்சுக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம். எதிர்பார்த்தீங்களா 1 லட்சம் போகணும் எதிர்பார்த்தீங்களா? அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்த்திருந்தா அப்பயே வாங்கி வச்சிருப்பேன். பொண்ணு பார்த்தவங்களாம் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட போகிறோம் சொல்லுங்க. ஆனால் இன்னைக்கு நகை பிரிவுகள் அதிகமாயிட்டாங்கல்ல, விலை ஏறினாலும் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எப்படியோ, இல்லாதவங்க கஷ்டம் தானே என்னைக்கா இருந்தாலும். குறையணும் எதிர்பார்க்குறீங்களா? குறையணும்னு நினைக்கிறோம். ஏன்னா பொண்ணு வச்சுனுக்கிறோமே, குறைஞ்சாதானே நாளைக்கு அதுங்களுக்கு நாங்கள் எதாவது செய்யறதா இருந்தாலும். இப்போ அதுதான் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கான வருமானமும் இல்லை. நாங்களாம் தினக்கூலி ஆட்டோ ஓட்டுறவங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்போனோ யோசிக்கவும் முடியாதுல்ல. எங்களை மாதிரி ஆளுங்களாம் ரொம்ப கஷ்டம்தான். ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. எங்களால் வாங்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதில் மெயினாக யார் பாதிக்கப்படுவான்னு நினைக்கிறீங்க? குழந்தைங்க, பொம்பளை குழந்தைங்க வச்சுருக்காங்க, எல்லாருமே பாதிக்கத்தான் படுவாங்க. எல்லாருமே வாங்கணும்னு நினைக்கிறாங்களா, குழந்தை குட்டிங்க இருக்கிறவங்களுக்கு சரியாக போகுது. டெய்லி வண்டி ஓட்டி சம்பாதிக்கிறவங்களுக்கெல்லாம் வாங்க முடியாமல் கஷ்டம்தான் படுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு வச்சுருக்கீங்கிறீங்க, வரப்போகிற மாப்பிள்ளை என்ன சொல்ல போகிறீங்க? அது தெரியல சார், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சேர்த்து தானே நம்ம கிட்ட இருந்தால் நம்ம போட வேண்டியது தான். அப்புறம் வேறு வழி இல்லை நமக்கு. நம்மக்கிட்ட இருக்கிறது கொடுக்க வேண்டியது. இப்போ எந்த அளவுக்குமா கஷ்டமாக இருக்குது? இப்போ நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணம் போகும்போது இப்போ மாப்பிள்ளை வந்து ஒரு 10 சவரன் கேட்குறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கா? 10 சவரன் 10 லட்ச ரூபா வந்துடும்ல. ஆமாம். அப்புறம் நாளைக்கு இப்போ 1 லேக்குன்னா இன்னும் கொஞ்சம் நாள் எவ்வளோ நாள், ஒரு 15 வருஷம் இருக்குது. அது என்ன பண்ணுறது? அதுதான் அப்போ பார்ப்பேன் சார். ஏதோ ப்ராப்பர்ட்டி இது பண்ண வேண்டியதான், வேறு வழியும் கிடையாது. கொஞ்சம் கம்மி பண்ணி விலைவாசி குறைச்சாங்கன்னா நடுத்தரத்தை வாழும் மக்களுக்கு எல்லாருக்குமே பெண்களுக்கு நல்லது. இருக்கிறவன் ஆசைக்காக நகை போடுறான், அவங்ககிட்ட இருக்குது அந்த பினாமியை இந்த நேரத்தில் வெளியே கொண்டு வராங்க. அன்னாடங்காட்சி மக்கள் எந்த சவரத்தை வாங்கி போட முடியும்? தினசரி உழைக்கிறவங்க ஒரு பெண்களுக்கு 2 சவரம் 3 சவரம் போட்டு கல்யாணம் பண்ண முடியுமா? வாய்ப்பு இல்லை. 2 சவரம் கூட போட முடியாது. இன்றைக்கி 1 லட்ச ரூபானா அதில் 2 சவரன் 2 லட்ச ரூபா வந்துடுது. அதுதான், அது கூட போட முடியாது. அப்புறம் ஏன் இந்த வேலை? இது தட்டி கேட்குறீங்க யார்? வெளியில் கொஞ்சம் கௌரவத்துக்கு ஒன்று போடுறது, மீதி கவரிங் தான் போட்டுட்ருக்கோம். வேறு நம்மளால வாங்க முடியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்குதா, அந்த நிலைமையில தான் இப்போ இருக்கோம் நாங்கள். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைம்மா, இப்போ நகை விலை என்னதான் உயர்ந்தாலும் ஆனால் வாங்குறவங்க அதிகமாகிட்டு தானே இருக்காங்க, சேல்ஸ் அதிகமாகிட்டு தானே இருக்கு. காசு இருக்கிறவங்க வாங்குறாங்க, காசு இல்லாதவங்க நாங்கள் என்ன பண்ணுறோம்? காசு இல்லாதவங்க சாப்பிட்றதுக்கே எங்களுக்கு வழி இல்லை. நாங்கள் எங்கேருந்து நாங்கள் போய் நாங்கள் நகை கடைக்கில போய் வாங்க முடியும்? சாப்பிட்றதுக்கு இருக்குதா, அவ்வளோதான். அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அதுக்கே எங்களுக்கு பணம் இல்லை. இதில் வேற நகை இவ்வளோ விலை ஏறிச்சுன்னா நாங்கள் எங்கேருந்து கட்டுறது? வந்து ஒரு டிவியில் நியூஸில் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டு வரதட்சணை கொடுமைக்கு அந்த பொண்ணை கம்பில் வச்சு அடிக்கிறான், வாசலில் அடித்து கொள்றான், வீடியோ இருக்குது. அது என்னது? அது நகை தானே. நகைக்கு அவ்வளோ இதா? என் கல்யாணத்தப்போ வெறும் 3000 ரூபாய். அப்போயே எங்கள் அப்பா அம்மா 30 சவரம் போட்டாங்க. இன்றைக்கி அந்த 30 சவரம் இருந்துச்சுன்னா நான் அண்ணா நகரில் சொந்தமாக வீடு வாங்கிட்டு இருந்திருப்பேன் போல். இல்லை, போயிடுச்சு. இப்போ தெருக்கோடியில் இருந்திருக்க மாட்டேன். கரெக்டா? ஆனால் 1 லட்சம் போனாலும் நகை பிரியர்கள் அதிகமாக நகை வாங்கிட்டு தானே இருக்காங்க. வாங்குற ஆள் இருக்கிற ஆளும் வாங்குறாங்க, இல்லாத கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கணும். இப்போ கல்யாண காட்சினா எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க நடுத்தர மக்கள்? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க. அது எப்படின்னு தெரியல, ரொம்ப இது பண்ணி தான் வாங்கின மாதிரி இருக்குது. நான் பொண்ணு வீட்டில் போடணும்னா மாப்பிள்ளை வீட்டில் கேட்பாங்க, பொண்ணு வீட்டில் போடணும்னா எங்கே வாங்கி தான் போட்டு தான் அந்த மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷன். பொதுவாக பெண்கள் மத்தியில் இன்றைக்கி நகை பிரியர்கள் அதிகமாயிட்டாங்க. ஆமாம். இப்போ என்னதான் 1 லட்சம் வந்தாலும் நகை வாங்காமல் யாரும் இருக்க போகிறது இல்லை. ஆமாங்க சார். அதுக்கு என்ன காரணம்? ஒரு ஆசையா, அப்படி பேராசையா? அப்படி ஆசை தான் சார், போடணும், நகை போடணும், இதுன்னு ஆசை தான். நம்ம மாதிரி மிடில் கிளாஸ்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மேலும் 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 வந்து வாங்கணுன்னு அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் சார். அவ்வளோதான்.
வாங்குறவங்க அதிகமாயிட்டு தானே இருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாது சார். வாங்குறேன்னா வேறு வழி இல்லாமல் அவங்க ஒரு பொண்ணு கொடுக்குறாங்கன்னா வாங்கி தான் ஆகணும். சும்மா ஒரு வீட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? நான் ஒரு வீட்டில் இந்த பொண்ணு எடுத்தேன், 5 சவரன் போடுறாங்க, கடைசியில் 1 சவரன் தான் போட்டு என் பிள்ளை கல்யாணம் பண்ணாங்க. என்ன பண்ணுறது, அவங்களால முடியல. நான் எதுவுமே பேச மாட்டேன். அந்த போட்ட நகையை அவங்களே திருப்பி வாங்கினாங்க. ஓ, அவங்களோட நிலைமை அந்த மாதிரி. இப்போ நான் போய் அவங்ககிட்ட சண்டை போட்டேன், நான் வரதட்சணை கொடுமையில நான் உள்ளே போகணும். அதுதானே இப்போ இந்த நகையோட காரணம் வந்து ஒரு வீட்டில் இழப்புக்கும் காரணம், மனுஷனோட மனசை பாதிக்கப்படுறதுக்கும் இது முக்கால்வாசி இந்த நகை காரணம். இந்த நகை இப்படியே கண்டுன்னு போச்சுன்னா சில பேரோட உயிரே பாதிப்போம். இப்போ ஒரு கல்யாணம் காட்சினா கவரிங் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா ஒரு பொண்ணை? முடியாதுல்ல. எப்படி வாழ வைக்க முடியும்? எப்படி வாங்க முடியும்? அப்போ ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கி தான் 5 பைசான்றது 10 பைசா ஆகும், 10 பைசான்றது 20 பைசா வட்டி. இன்றைக்கி நகை போகணுன்றதுக்காக வாங்கிடுறாங்க. அவங்களோட வாயசே அந்த வட்டியில் கழிச்சு வாழ்க்கை போயிடுது. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? யாரை குற்றம் வைக்கிறது? முன்ன நிறுத்தி யாரை பேசுறது? யார் இதுக்கு பொறுப்பேற்றுக்குவா? வரப்போற மாப்பிள்ளை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கப்பா? நகை விலையெல்லாம் ஏறி போச்சு, கொஞ்சம் பார்த்து கம்மியாக வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி அதுதான் அவ சம்பாரிச்சு அவ வாழ்க்கையை அவ பார்த்துக்கணும். எங்களால் முடியாது. எங்களால் படிப்பு மட்டும்தான் எங்களால் கொடுக்க முடியும். நகைலாம் அது மூலியமா அவ என்ன பண்ண முடியுமோ அவ தான் பண்ணி வைக்க முடியும். ஒன்று லவ் பண்ணி கல்யாணம் பண்ண சொல்லலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இது தப்பா தெரியலையாம்மா? தப்பு இல்லைப்பா, அது ஒன்றும் கிடையாது. நல்ல கலப்பு திருமணம் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கு டென்ஷன் இல்லாமையும் இருக்கும். விருப்பப்பட்ட வாழ்க்கையை கொடுத்த மாதிரி இருக்கா? விருப்பப்பட்ட வாழ்க்கையில் இல்லை, நகைக்காக தான். விருப்பப்பட்டெல்லாம் இல்லை. என் பொண்ணுக்கு லவ் பண்ணிச்சுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் நகை இல்லைல்ல, அதனால என்ன பண்ண முடியும்? சும்மா நாங்கள் நகை கடை விளம்பரம் இருக்குல்ல, அதை போய் பார்த்துட்டு அது பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறோம். செல்ஃபி எடுத்துக்கிறோம், குடும்பத்தோட போய் எடுத்துக்கிறோம். நாங்களும் இங்கே போகணுன்றது சும்மா இந்த முந்தானே கூட போட்டிஸ் போனால் சும்மா நகை கடையெல்லாம் பார்த்தோம் ஓ அப்படின்ட்டு நகை வாங்குற மாதிரி போயிட்டு நகையை போட்டு பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறோம். இதுதான் உண்மை. ஏன்னா இந்த வரதட்சணை கொடுமை வந்து இன்னும் அதிகமாகும். இந்த நகை விலை உயர்வுனால நகை விலை ஏறினது யாராலுமே எடுத்து வாங்கி கொடுக்க முடியாது இல்லை. ஏன்னா நகை மேலே தான் எல்லாருடைய குறிக்கோளும் நகை பணம் அது மேலே போயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு இப்போ 150 சவரனுக்கு போட்டு கட்டி கொடுத்தாங்க. அந்த பொண்ணு 3 மாசத்துல இறந்து போச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். திருப்பூரில் இறந்தது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இது கவர்மெண்ட்டு தான் இதை வந்து இந்த நகை விலையை குறைக்கிறதுக்கு இது கவர்மெண்ட்டு தான் முடிவு.